எல்லோருக்கும் வணக்கம். கன்னடத்த பத்தி பேசி கமல் சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. மணிரத்னம் இயக்கத்துல ரஹ்மான் இசையில கமல்ஹாசன், த்ரிஷா, சிம்பு உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாகி இருக்கும் படம் தான் தக் லைஃப். இந்த படத்தை ஜூன் 5ஆம் தேதி உலகம் ஃபுல்லா வெளியிட போறாங்க. தக் லைஃபோட ஆடியோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சி சென்னையில நடந்தது. அந்த நிகழ்ச்சியில கமல் கலந்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில ஸ்பெஷல் கெஸ்டா கர்நாடகத்து சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரும் கலந்துக்கிறாரு. இவர் மறைந்த ராஜ்குமாருடைய மகன். கமல் அந்த நிகழ்ச்சியில பேசும்போது ராஜ்குமாரை பத்தி பேசுறாரு. அவரோட நட்பை பத்தி எல்லாம் பேசுறாரு. சின்ன வயசுல இருந்து அவர் கூட பழகுனதை பத்தி எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கர்நாடகத்துல இருக்கிற இவருடைய குடும்பமும் என்னுடைய குடும்பம் தான். நாங்க வேற அவங்க வேற இல்லை, எல்லாரும் ஒரு குடும்பம் தான். அதனாலதான் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்ட்டு சிவராஜ்குமாரை பார்த்து சொல்றாரு. அப்புறம் அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, கன்னடம் வேற தமிழ் வேற இல்ல, தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சிவராஜ்குமாரும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாரு, ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இதுதான் கர்நாடகத்துல பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. கமல் சொன்னதுல எந்த தவறும் இல்லை, அவர் சரியாதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம். கன்னடம் மட்டும் இல்லை, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே தமிழ்ல இருந்து வந்த மொழி தான். தமிழ் மொழி தான் பழமையான மொழி. இது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அறிவியல் ஆராய்ச்சியாளர் சொன்னதை வச்சுதான் இப்ப நமக்கெல்லாம் தெரியும் தமிழ் மொழி பழமையான மொழின்னு. கண்டிப்பா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அதனால தமிழ் மொழி பழமையான மொழின்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஏன் மோடி கூட ஒத்துக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் கூட தமிழ் மொழி பழமையான மொழின்னு சொல்றாரு. அந்த மொழியில இருந்து வந்த மொழிதான் மற்ற மொழிகள்லாம் அவரே சொல்லியிருக்காரு. அவர் சும்மா சொல்லுவாரா? இதெல்லாம் படிச்சுட்டு தான் சொல்வாரு. ஆனா கர்நாடக மக்கள் மட்டும் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கமலோட இந்த பேச்சுக்கு கர்நாடகாவில பலத்த எதிர்ப்பு வந்திருக்கு. அங்க இருக்கிற சில அமைப்புகள் எல்லாம் கமலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவர் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலன்னா அவரோட படத்தை வெளியிட நாங்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கமலுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்கல, சிவராஜ்குமாருக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கமல் பேசும்போது இவர் எப்படி சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அவருக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாநிலத்து முதலமைச்சர் சித்தராமையாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கமலுக்கு வரலாறு தெரியல, அவர் வரலாறு படிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு கமல் சொன்ன உடனே அந்த மாநிலத்துல கண்டனம் தெரிவிச்சு எல்லாரும் ஒன்னா கூடிட்டாங்க. முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா கமலுக்கு தமிழ்நாட்டுல யாரும் ஆதரவு கொடுத்த மாதிரி தெரியல. இருந்தாலும் விசிகா கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்தான் திராவிட மொழிகள் தாய் என்பதை மொழியியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தி உள்ளனர். கன்னடம், மலையாளம் பேசுவோர் இந்த உண்மையை ஏற்க மறுக்கலாம், ஆனால் இதுதான் வரலாறுன்னு அவர் சொல்லியிருக்காரு. செய்தியாளர்கள் அமைச்சர் சேகர் பாபு கிட்ட கமல் பேசின பேச்சை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு உரிய பதில தான் கமல்ஹாசன் அவர்களே சொல்லிட்டாரு, திருமாவளவன் அவர்களும் சொல்லிட்டாரு, பாமக தலைவரும் பதில் சொல்லிட்டாரு, ஒட்டுமொத்த தமிழகமும் சொல்லிடுச்சு, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாரு. இவருடைய கருத்து என்னன்னு செய்தியாளர்கள் கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம அவங்க சொல்லிட்டாங்களே இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரே தவிர இவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கன்னடக்காரங்களை பார்த்தா அவ்வளவு பயம். இவங்க எல்லாம் எப்படி காவிரி நீர் கொடுக்கலன்னா தைரியமா கேட்க போறாங்க. கமல் இந்த சர்ச்சைக்கு பதில் கொடுத்திருக்காரு. அவங்க இந்த பிரச்சனையை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்னது அன்போட வெளிப்பாடு. பல வரலாற்று ஆய்வாளர்கள் மொழியை பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் வேற எதையும் குறிப்பிடல. தமிழ்நாட்டுல மட்டும்தான் மேனன், ரெட்டி, தமிழன், கன்னட ஐயங்கார்னு எல்லோருமே சிஎம் ஆகியிருக்காங்க. கர்நாடகாவை சேர்ந்த சிஎம்ஆல எனக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது எனக்கு ஆதரவா நின்னது கன்னட மக்கள் தான். அவங்க தான் நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த மக்கள் என்னையும் என்னோட படத்தையும் இந்த சர்ச்சையும் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நாம் பேசினது அன்போட வெளிப்பாடு. அன்பு என்னைக்குமே மன்னிப்பு கேட்காது, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கன்னட ஐயங்கார்னு செல்வி ஜெயலலிதா அவர்களை தான் கமல் சொல்றாருன்னு நினைக்கிறேன். விஸ்வரூபம் படம் வந்தபோது பிரச்சனை வந்தது. ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்களால வரல. இவர் அந்த படத்துல இஸ்லாமியர்களை தவறா காட்டியிருப்பாரு. அதனால இஸ்லாமியர்கள் தான் செல்வி ஜெயலலிதா கிட்ட போயிட்டு இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் அவங்க கூப்பிட்டு பேசினாங்களே தவிர அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல. இப்ப இவர் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறாரு. இவர் ஒன்றும் அவ்வளவு நல்லவர் எல்லாம் கிடையாது. கமல் அவர்கள் தமிழை பத்தி பேசுனதுக்கு நம்ம வரவேற்கிறோம். அதுக்காக இவர் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது.
இவர் சொல்றதெல்லாம் உண்மையும் கிடையாது. இவர் திமுகவை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாரு. குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, இந்த ஆட்சியை ஒழிக்காம விடமாட்டேன்னு டிவி எல்லாம் உடைச்சாரு. ரிமோட் எல்லாம் போட்டு உடைச்சாரு. ஆனா இப்போ இவருடைய சுய லாபத்துக்காக இவருடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும், இவர் நடிச்சு படம் தடையில்லாம வெளியிடணுன்றதுக்காகவும், எம்பி பதவிக்காகவும் இப்போ திமுக கூட போய் சேர்ந்துக்கிட்டாரு. இவரெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. கமல்ஹாசன் ராஜ்யசபா பதவிக்காக தமிழக முதல்வரை சந்திச்சுட்டு வெளியில வந்தாரு. அப்போ செய்தியாளர்கள்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட கேட்குறாரு, திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணீங்களே, கடுமையா எதிர்த்தீங்களே, இப்போ அவங்க கூட ஒண்ணா சேர்ந்துக்கிட்டீங்களேன்னு கேட்குறாங்க. அவருக்கு பதில் சொல்ல முடியல. போயிட்டாரு. போனவர் உடனே திரும்பி வந்து சொல்றாரு, நாட்டுக்கு தேவை. அதுக்காக வந்தேன்னு சொல்றாரு. இது யாராவது நம்புவாங்களா பாருங்க. நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் சொல்றாருன்னா, இவர் எவ்வளோ பெரிய நடிகனா இருப்பாரு. நடிகன்ன்றதை நிரூபிச்சிருக்காரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கு.